தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சியில் தற்போது கிராம சபை கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டார். கூட்டத்தில் மக்கள் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினர். அப்போது இதே சூலாங்குறிச்சி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் 5வது வரை படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி இருந்துள்ளது. அந்த பள்ளியானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைந்ததனால் அது இடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்று கட்டடம் இதுவரை கட்டப்படாத நிலையில் அந்த கட்டடத்தை கட்டாததனால் பள்ளி மாணவர்கள் வேறு மாற்று இடத்தில் மரத்தடியில் படிக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக 2 ஆண்டுகளாகியும் அந்த கட்டிடத்தை இன்னும் கட்டாததால் உடனடியாக அந்த கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். அதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து சென்றார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அந்த கிராம சபை கூட்டத்தில் இருந்து சென்ற போது அந்த இளைஞர்களிடம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் சிலர், நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கட்டத்தில் மோதலாக மாறி ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை மறித்து கலைத்து போக செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம். பள்ளிக்கூடம்